ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க், அதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி வார்ஸ் அப்படின்னு சொல்லி 2019 ரிலீஸான ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 10 எபிசோடு. இதில் டெய்லி ஒவ்வொரு எபிசோட நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னோட முயற்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே அண்டார்டிகால இருக்க ஒரு லேபை காமிக்கிறாங்க. அந்த லேப் இருக்க இடத்த சுத்தி ஃபுல்லாவே ஸ்னோஃபாலா இருக்கு. அந்த குளிர்லயும் எல்எஸ் பனியனை மட்டும் போட்டுட்டு ஒருத்தன் வெளியே நடந்து வரான். அப்படி வந்தவன் லேப்ல இருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. அதனால அவன் வச்சிருக்க கன்னை எடுத்து அவனை தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். இப்ப செத்தது யாரு, இவன் எதுக்காக செத்தான் அப்படின்னு நமக்கு எந்த விஷயமே தெரியல. அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணோம்னா இப்ப நம்ம சீரிஸோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் பேரு தான் லூத்தர். வைரஸ் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டாக்டர் இவரு. இப்ப ஒரு இடத்துல செமினார் கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. அந்த செமினார் கிளாஸ்ல நம்ம லூத்தர் என்ன சொல்றாருன்னா, அணுகுண்டோட ரொம்ப மோசமானது வைரஸ் அப்படிங்கிறது. அணுகுண்ட அமெரிக்கா ஜப்பான் மேல போட்டப்போ அங்க இருக்க மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இதனால உலகத்தில் இருக்க மற்ற மக்களுக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா வைரஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு வைரஸ் மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸா மாறிடுச்சுன்னா அது யார் நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும். ஏன் ஒருவேளை இந்த மனித குலமே அழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் கதவை திறந்துட்டு உள்ள வராரு. அதே சமயம் அந்த செமினார் கிளாஸும் முடிய ஒரு பொண்ணு வந்து நம்ம லூத்தர் கிட்ட பேசுறா. இவ யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவ தான் நம்ம ஹீரோவோட வைஃப் ஜெசி. இன்னைக்கு இவங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி போல. அதனால நைட் நம்ம அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் கதவை திறந்து உள்ள வந்திருப்பார்ல, வயசானவர். அவரு நம்ம ஹீரோ லூத்தர் கூட ஒர்க் பண்றவரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தர் அண்டார்டிகால இறந்து போயிருப்பார்ல, அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அண்டார்டிகால இருந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல. இதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ லூத்தரோ இல்ல இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, நாங்க வெளியே போற பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினி தான் இல்ல பரவாயில்ல நீ வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அவரோ அப்ப சரி நான் உனக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்ல ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம லூத்தரோ இல்ல வேண்டாம் அதுக்கு என்கிட்ட ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு லூத்தர் அவனோட பிரதருக்கு கால் பண்றான். இதுதான் லூத்தரோட பிரதர் மைக். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா நம்ம பசங்க 2 பேரும் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அண்டார்டிகால இருக்க லேப் பக்கமா போறாங்க. அங்க போய் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணிட்டு பொறுமையா இறங்கி லேபை பார்த்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, லேபோட கதவு ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம பசங்க ஃபாஸ்டா லேபுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள இருந்த டாக்டருக்கு என்னாச்சுன்னு சொல்லி அங்க இருக்க இடத்துல எல்லாம் தேடி பாக்குறாங்க. அப்பதான் மைக் ஒரு விஷயத்தை நோட் பண்றான், அந்த இடத்துல என்னமோ பிளட் ஆட சிந்தி இருக்கு. இதை பார்த்த லூத்தரோ இங்க என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா திரும்பவும் லேபுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி உள்ள போய் தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல டாக்டரோட கோட் கீழே கிடக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது அது கடையில வைரஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருப்போம்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி, அது உடனே கிடக்குது. அதை பார்த்து நம்ம லூத்தருக்கோ அப்படியே ஷாக் ஆயிருது. அதே சமயம் மைக் அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு வைரஸ் தெரியாம அவுட் பிரேக் ஆயிருச்சு. அதனாலதான் அந்த டாக்டர் இந்த வைரஸ் யாருக்கும் பரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேபி இங்க சூசைட் பண்ணிருக்கலாம். இப்ப அந்த வைரஸ் நமக்கும் பரவிருச்சுன்னு நினைக்கிறேன், நாம ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டீமுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி சொல்ல, அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணோம்னா இப்ப நம்ம லூத்தர் வேலை பார்க்குற இடத்துல தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே அங்கேயே எடுப்பாங்க போல இருக்கு. நம்ம பசங்களுக்கும் அங்க போயிட்டு வந்தனால அவங்களுக்கு சில சமயம் வாந்தி தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்கும் போல. ஆனா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. சரி எதுக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் இருக்கட்டும், பிளட் டெஸ்ட்ல திரும்பவும் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட சீஃப் சொல்லிட்டு போக, நம்ம பசங்க அங்க எப்படி டைம் பாஸ் பண்றேனே தெரியாம அப்படியே நாள் போக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் சீஃப் அந்த குவாரண்டைன் ரூமுக்குள்ளேயே வராரு எதுவுமே போடாம. இதை பார்த்த லூத்தரோ என்ன சேஃப்டி கிட்ட எதுவுமே போடாம உள்ள வரீங்க, வைரஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிராதா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு எந்த வைரஸும் அஃபெக்ட் ஆகல, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சீன் நீங்க கட் பண்ணோம்னா லூத்தர் தன்னோட வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு புக் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த லூத்தரோட ஒய்ஃபோ என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்க போக, அவனோ இல்ல எனக்கு முத்தம் கொடுக்காத, எனக்கு இப்பதான் வைரஸ் அட்டாக் ஆகி வந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த வைரஸ் மேபி உனக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறான். அதே சமயம் கட் பண்ணி ஒரு பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவ கார்ல போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி ரேடியோல ஒரு 33 வயசுல ஒரு பொண்ணை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போலீஸ் வரணும் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரேடியோல. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா தன்னோட அபார்ட்மெண்டோட கதவு ஓபன் ஆயிருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டே தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக டக்குன்னு பின்னாடி இருந்து நம்ம மைக் வரான். இது நம்ம மைக்கோட அபார்ட்மெண்ட் தான். இந்த பொண்ணு மைக்கோட லவ்வர். மைக்கில பார்த்தோன்னே லவ்வரும் ஷாக் ஆயிர, இத்தனை நாள் எங்க போன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மைக்கில் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி கடிக்கிறான். டக்குன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் அங்க நடக்கல, மைக்கில் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு என்னை நைட்டு டின்னர் கூட்டு போறேன்னு சொன்ன, இல்லவா நம்ம டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்பதான் மைக்கிளுக்கு சுயநிலைவே வருது. அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம லூத்தர் அவனோட லேபுக்கு வேலைக்கு போயிடுறான். அங்க போய் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட இருக்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
எனக்கும் தெரியல, அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து என் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, மேபி வைரஸ் எனக்கு மேலே அட்டாக் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டாக்டரோ வாய்ப்பே இல்லை, ஒரு தடவைக்கு 4-5 டைம் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், உங்களுக்கு எந்த வைரஸும் அட்டாக் ஆகல, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நெகட்டிவ் தான் வந்திருக்கு, அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்ல, நம்ம லூத்தரோ அதான் எனக்கும் புரியல, ஆனா என் உடம்புல என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்றான். அப்படியே இந்த சீனியை கட் பண்ணோம்னா இப்போ நம்ம மைக்கை தான் காமிக்கிறாங்க. அவன் அங்க இருக்க பாருக்கு குடிக்க போலாம்னு சொல்லி போறான். அங்க இருக்க வெயிட்டர்ட்ட தன்னோட சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு அங்க சுத்தி இருக்கிற நாய்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணுக்கு போன் வருது, அந்த சவுண்ட் இவன் காதுல ரொம்ப சவுண்டா விழுகுது. எங்கேயோ ஒரு இடத்துல டம்ளர்ல தண்ணி ஊத்துறாங்க, அந்த சவுண்ட் இவனுக்கு ரொம்ப அதிகமா கேட்குது. 4-5 டேபிள் தண்ணி ஒரு வெயிட்டர் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த சவுண்ட் இவனுக்கு அதிகமா கேட்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம மைக்கிலோ பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்போ ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தோம்னா இவ ஒரு ரிப்போர்ட்டர், கூட ஒருத்தர் இருக்கான்ல இவன் அவளோட இன்டர்ன். நம்ம ரிப்போர்ட்டர் ஒரு சேனலை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சேனல்ல கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது, இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்து அதை பப்ளிக் டொமைன்ல ரிலீஸ் பண்ணுவா. ஸோ இதுதான் நம்ம ரிப்போர்ட்டரோட மெயின் ஜாப். அப்போ ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரான். இவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவன் ஒரு போலீஸ்காரன். மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்ட் கார்ல வரப்போ கூட ஒரு 33 வயசு பொண்ணு இறந்து போயிருச்சு, கொடூரமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும்ல, அந்த நியூஸ் பத்தின வீடியோ போட்டோஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட்டர் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கான். போலீஸ்காரன் பார்க்க வேண்டிய வேலையா இது? பொண்ணு எப்படி இறந்து போயிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொண்ணோட கழுத்திலேயே யாரோ கடிச்ச மாதிரி மார்க் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஜேர்னலிஸ்டோ இப்படியுமா கொலை பண்ணுவாங்க, அந்த பொண்ணை கழுத்திலேயே கடிச்சு கொலை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த போலீஸ்காரனோ இந்த போட்டோவை மட்டும் நீ லீக் பண்ணினா உன்னை பத்தி தான் நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பேசுவாங்கன்னு சொல்லி சொல்ல, அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டரும் சரி ஓகே நான் இந்த போட்டோ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அந்த போட்டோவை வாங்கிக்கிறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப லூத்தரும் மைக்கோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப லூத்தர் என்ன சொல்றான்னா, அவங்க உண்மையாவே நம்ம பிளட்ல எதுவுமே கண்டுபிடிக்கலையா, என் மண்டைக்குள்ள என்னமோ நடக்குது, எனக்கு தெரியுது அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லூத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு லூத்தர் என்ன ஆச்சு எனக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, பார்ல நடந்த விஷயம், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்றான். இதை கேட்ட நம்ம லூத்தருக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதே சமயம் ரிப்போர்ட்டரும் அந்த இன்டர்ட் பையனும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இறந்து போயிருப்பல அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் வெப்சைட்ல யாருக்குமே தெரியாம ஹேக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல ஒரு துளி பிளட் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருக்கு. இதை பார்த்து நம்ம ரிப்போர்ட்டருக்கோ இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சாக்காயிடுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம லூத்தரை காமிக்கிறாங்க. லூத்தர் இப்ப அவனோட வீட்டுல அவன் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது லூத்தரோட ஒய்ஃப் என்ன சொல்றான்னா, நம்ம மேரேஜ் டேக்கு தான் நம்மளால டின்னர் போக முடியல, நம்ம இன்னைக்கு வேணா டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயம் லூத்தரோட போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மைக் தான் போன் பண்றா. எடுத்து பேசுறப்போ மைக் என்ன சொல்றான்னா, லூத்தர் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், சீக்கிரம் நான் அட்ரஸ் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வா, ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லூத்தரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மைக் அனுப்பின அட்ரஸ்க்கு போறான். என்ன ஏதுன்னு தெரியாதனால லூத்தரும் பயத்திலேயே ஒரு மாதிரி போக, அந்த இடத்துல மைக் டக்குனு இவனை ஒரு ரூம்குள்ள கூப்பிட்டு கதவு சாத்திக்கிறான். மைக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப நர்வஸாவும் பயமாவும் இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்த லூத்தர் இது என்ன இடம், நீ எங்க இருக்க, இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்க, மைக்கோ இது அவளோட வீடு அப்படின்னு சொல்றான். அவளா யார் அது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக லூத்தரும் அப்படியே பொறுமையா நடந்து அந்த ரூம்குள்ள போய் பாக்குறான். அவங்க போய் பார்த்தா நம்ம லூத்தருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரூம்ல ஒருத்தி இறந்து கிடக்குறா, கழுத்துல யாரோ கடிச்ச மார்க் வேற இருக்கு. இதை பார்த்த நம்ம லூத்தருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குனு மைக் கிட்ட வந்து என்ன மைக் பண்ணி வச்சிருக்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மைக்கோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் இங்க பார்ல குடிச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வா ரூமுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டா, நானும் அவ்வளவு ஒட்டுக்காதான் வந்தோம், அப்படி வர்றப்பதான் எனக்கு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, என் மண்டைக்குள்ள ஒரு மாதிரி சவுண்டா கேட்க ஆரம்பிக்குது, தூரத்துல இருக்கிற சவுண்ட் எல்லாம் எனக்கு பக்கத்துல கேட்குது, டக்குன்னு பாக்குறப்போ அவ இந்த மாதிரி இறந்து கிடக்குறா, எனக்கு உண்மையாலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீ நம்பு லூத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லூத்தரும் சரி ஓகே நான் உன்னை நம்புறேன், ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போக, மைக்கோ இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாத, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினா அவங்க வந்து என்னை தான் பிடிப்பாங்க, என் லைஃப் ஃபால் ஆயிரும், ப்ளீஸ் என்னை நம்பு லூத்தர், என் போலீஸ்க்கு மட்டும் ஃபோன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு லூத்தரோ அப்ப இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற, இவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, இந்த பழி உண்மையில போட பாக்குறாங்க, நம்ம போலீஸ்ல சொன்னாதான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும், போலீஸ்ல சொல்லாம இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டக்குனு லூத்தர் என்ன சொல்றான்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க உள்ள வரப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணி அவளை மிரட்டிட்டு இருந்தான், மேபி அவன் தான் இவளை கொலை பண்ணிருப்பான், கொலை பண்ணி இந்த பழி என் மேல போட பாக்குறான், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் லூத்தர், அவ்வளவுதான், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் கொலையாளியை கண்டுபிடிச்சிருவேன், ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். லூத்தரும் சரி ஓகே இதே விஷயத்தை நம்ம லாயர் வச்சு மூவ் பண்ணிக்கலாம், நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல லாயர்லாம் வேண்டாம், எனக்காக இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணு லூத்தர், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கதற ஆரம்பிக்க, அவனும் சரி ஓகேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரூம்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம லூத்தருக்கும் என்னடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி சேடா அவன் வீட்டுல இருக்க, நம்ம மைக்கோ அவனோட ரூம்ல குளிச்சுட்டு வந்து நிக்கிறான். அவன் அப்படி கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு திரும்பவும் அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது, ஈப்பா இருக்கிற சவுண்டு, ஃபேன் சவுண்டு, வாட்ச் சவுண்டு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப டக்குன்னு ஒரு விஷயம் அவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பொண்ணு இறந்துருப்பாள்ல, அவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான், வாயில ஃபுல்லா ரத்தத்தோட. அப்ப என்ன தெரியுது, இவன் லூத்தர்ட்ட சொன்னதெல்லாம் பொய், இவன் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்டே ஒரு 33 வயசு பொண்ணு இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த ரிப்போர்ட்டும் கூட போட்டோ பார்த்துருப்பாள்ல, அந்த பொண்ணை கொலை பண்ணது மைக்கு தான். இதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு போக டக்குன்னு அங்க இருக்க வாஷ் பேசன்ல கை வச்சு அழுத்துறான், அந்த வாஷ் பேசனே உடஞ்சு போயிருக்கு.
போயிருது. இதை பார்த்து நம்ம மைக்குக்கு என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம லூத்தரை காமிச்சா அடுத்த நாள் காலையில வரைக்கும் அதே சோஃபால ஒரு யோசனையாவே உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் ஒய்ஃபோ நீ எப்ப வந்து ஏன் ரூமுக்கு வரல இங்கேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க நம்ம லூத்தரோ அவனோட ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்லிடுறான் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறேன், இதை நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறான். அப்ப அவன் ஒய்ஃப் என்ன கேட்கிறேன், இப்ப நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினா உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமா மேபி என்னையும் அரெஸ்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் இந்த உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும், இதை மறைச்சோம்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறான். அதே சமயம் கட் பண்ணி நம்ம மைக் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் இப்ப அவன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா போய் ஒரு மரத்துக்கடியே நின்றுட்டு இருக்கான். அங்க போறவங்க வரவங்க எல்லாம் பாக்குறப்ப அவங்க பிளட்டோட சவுண்டு தான் இவன் காதுல கேட்க ஆரம்பிக்குது. மைக் அங்க போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு ஒரு சப்வே மாதிரி இடத்துக்கு போகுது. அங்க போன உடனே அந்த பொண்ணை போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போக அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததை பார்த்து அந்த மைக்கோ அந்த பொண்ணை விட்டுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போயிருது. அடுத்து இந்த போலீஸ் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைக்கோ அங்க இருந்து ஓடி வரான். போலீஸ் தங்கிட்டு இருக்க கன்னை வச்சு 2 தடவை அவனோட ஷோல்டர்லயே சுட மைக் அந்த இடத்துலயே மட்டையாயிடுறான். அதே சமயம் இப்ப லூத்தர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா. இதை கேட்ட சீஃப் டிடெக்டிவ் ஒருத்தர் சரி நீங்க வாங்க நம்ம விசாரணை ரூமுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிட்டு விசாரணை ரூமுக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போய் அவனை லாக் பண்ணி 3 மணி நேரத்துக்கு யாருமே அவனை விசாரிக்க அந்த இடத்துக்கு வரல. ஃபைனலா அந்த இடத்துக்கு சீஃப் டிடெக்டிவும் வராரு. அவரை பார்த்துட்டு நீ 3 மணி நேரம் இங்க ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன், நீங்க ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உனக்கு 5 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம லூத்தருக்கோ ஆடி போயிடுறான். அதுக்கப்புறம் சீஃப் என்ன சொல்றாருன்னா நீ ஒரு நல்ல லாயரா பாரு, அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வர முடியும், இல்லைன்னா டாக்டர் நீங்க ஜெயில தான் 5 வருஷம் இருந்தாகணும்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூத்தர் என்ன பண்றானா அதுக்கு முன்னாடி என்னோட தம்பியை கண்டுபிடிக்கணும் மைக்கில, அவனால மத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றேன்னு தெரியல, சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க, அவன் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல அப்பதான் நம்ம சீஃப் டிடெக்டிவ் சொல்றாரு அவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்ம லூத்தரோ எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சப்பேல ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண பார்த்தான், அந்த இடத்துல காப்பையும் அட்டாக் பண்ண பார்த்தான், அதனால நாங்க அவனை சூட் பண்ணிட்டோம். நம்ம லூத்தருக்கும் ஆடி போயிருது என்ன அவனை கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லி. இல்ல அவனை கொல்லலாம் இல்ல, நாங்க சூட் தான் பண்ணோம், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் 2 மணி நேரம் தான் வச்சிருந்தோம், அவனுக்கு எந்த ஊசியும் போடல எந்த மருந்தும் கொடுக்கல, அவன் உடம்பு தானாவே ரெடி ஆயிருச்சு, அது எப்படி ரெடி ஆச்சு என்ன ஏது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப அவன் என்ன சொல்றான்னா உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன் மிச்சம் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்றான், நான் சொல்றதை கேளு, உனக்கு 5 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம், நான் சொல்ற மாதிரி உன் தம்பிகிட்ட போய் பேசினா உன்னோட ஜெயில் தண்டனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா உனக்கு 5 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம் சொல்லி சொல்ல நம்ம லூத்தரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி மைக் கிட்ட பேச போறான். அங்க போய் மைக்ல ஹே மைக் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி லூத்தர் பேச ஆரம்பிக்க டக்குன்னு சீஃப் அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்றது மட்டும் தான் நீ பேசணும், நீயா தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப லூத்தர் என்ன சொல்றான்னா நான் ஒரு ரிசர்ச் டாக்டர், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், நான் அவன்கிட்ட நார்மலா பேசினா தான் அவனுக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்டு வாங்க முடியும், நான் இப்படி பேசணும்னா நான் உங்க கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன்னு அவனுக்கு தெரியும், அவன் எந்த ஆன்சரும் பண்ண மாட்டான், எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த ரூமுக்குள்ள இருக்க நம்ம மைக்கு ஆமா அதுதான் சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பேசுறதுக்கு ஆன்சர் பண்றான். இதை கேட்ட டிடெக்டிவ்க்கோ ஒன்னும் புரியல. சரி அவன் சும்மா நார்மலா சொல்றான்னு சொல்லி நினைச்சிட்டு வேற இது பேச ஆரம்பிக்க அந்த போலீஸ்காரர் பேசுற வார்த்தையை அப்படியே திருப்பி சொல்லி இதுதான் இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றான். போலீஸ்காரரும் மைக்க பாக்குறாரு, மைக் ஆஃப்ல தான் இருக்கு, பட் எப்படி அவனுக்கு கேக்குது அப்படிங்கிறது போலீஸ்காரருக்கு புரியல. டக்குன்னு லூத்தர் என்ன சொல்றானா புரிஞ்சுக்கங்க டிடெக்டிவ், நான் மைக் கிட்ட உள்ள போய் பேசுறேன், நான் உள்ள போய் பேசினாதான் அவனுக்கு என்ன பிரச்சனை ஏது என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உள்ள போய் பேசுறேன், நாங்க என்ன பேசுறேன்னு நீங்க கூட கேளுங்க, ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க உள்ள போறக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல யோசிச்சு பார்த்துட்டு டிடெக்டிவ் சரி ஓகே நீ உள்ள போய் பேசு, ஆனா என்ன நடந்தாலும் நீ எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு லூத்தரும் மைக்க பாக்கறதுக்காக அந்த ரூமுக்குள்ள போறான். உள்ள போனவன் போலீஸ்கார சுட்ட இடத்த செக் பண்ணி பாக்குறான். அந்த காயத்தை பாக்குறப்ப இப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன மாதிரி இல்ல, அது ஃபுல்லாவே ஆறிடுச்சு. இதை பார்த்த லூத்தர் இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, உனக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப அதிகமா வேலை செய்யுது, நிறைய சவுண்ட் உன் காதுல கேக்குதுன்னு சொல்ற, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இன்ஃபெக்ட் ஆயிருப்போம் அந்த வைரஸ்னால, அதனாலதான் இந்த மாதிரி உனக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மைக்கோ மேபி இருக்கலாம், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் தான் அந்த 4 பேத்தையும் கொன்னேன், எனக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லூத்தரோ இல்ல இது இங்க பேசாத அமைதியாருன்னு சொல்லி சொல்ல டக்குன்னு மைக்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா போலீஸ்காரங்க உன்னை எப்படி இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சாங்க, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் சீக்கிரமாலாம் வரல, எனக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணாங்க, நான் அப்ப அட்ரஸ் கண்டுபிடிச்சு இப்பதான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பதான் மைக் ஒரு விஷயத்த சொல்றான். இல்ல நான் பார்த்தேன், என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரப்போ உன்னோட கார் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று இருந்துச்சு, நான் பார்த்தேன், நீ ஆல்ரெடி இங்க வந்திருக்க, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்துல டிடெக்டிவ் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்ப மைக் என்ன பண்றானா தான் கையில போட்டிருக்க ஹேண்ட் கப்பை பிச்சு எடுத்துட்டு எனக்கு இந்த சக்தி மட்டும் இல்ல எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்ற, நீ என்னை மாட்டி வரக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் பார்த்து இந்த டிடெக்டிவோ பேக்கப்புக்கு டீமை வர சொல்ல மைக்கோ லூத்தரை அட்டாக் பண்ண பாக்குறான். அங்க இருந்த போலீஸ்காரங்க டக்குன்னு கதவை திறந்து உள்ள வந்து நம்ம மைக் அட்டாக் பண்ண நம்ம மைக் அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் அடிச்சு துவைச்சு எடுக்கிறான். போலீஸ்காரங்க தங்கிட்ட இருக்க சாக் கொடுக்குற கன்னை வச்சு அவனுக்கு சாக் கொடுக்க மைக் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா ரிப்போர்ட்டருக்கு போட்டோலாம் கொடுப்பான்ல அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. அவன் ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 சைக்கோ கில்லர்
கில்லர் வந்து மாட்டியிருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி கொலைலாம் பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க ரீசெண்டா கொலை பண்ண போட்டோ இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுன்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கான். அவளும் சரி ஓகேன்னு சொல்ல இறந்து போனவங்க போட்டோ எல்லாம் அவளுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப மைக்கை கை கால்லாம் கட்டி ஸ்ட்ரெச்சர்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதே சமயம் லூத்தர் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அவனோட பிளட் சாம்பிளை எடுத்து தான் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு அனுப்பி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றான். அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறப்ப ரிசல்ட் பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருது. ஆனா அந்த வைரஸோட பேர் என்ன, அது எந்த வகையானது எங்களால கண்டுபிடிக்க முடியல, இது புது வைரஸா இருக்கு, அன்னோன் வைரஸா இருக்குன்னு சொல்லி சொல்ல நம்ம லூத்தருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே சமயம் நம்ம ரிப்போர்ட்டோட ஜூனியர் அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மைக்கை எந்த ரூம்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்து ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். நம்ம ரிப்போர்ட் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கா. இப்போ இந்த டீடைல்ஸா தெரிஞ்சனால சரி ஓகே நான் ரூமுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து ஃபேக்கான ஐடி கார்டை காமிச்சிட்டு நம்ம மைக் இருக்க ரூமுக்குள்ள வந்துடுறா. அப்படி உள்ள வந்தவ என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்க ஒரு ஸ்டாண்டில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைக்கு கிட்ட உங்க சைடு இருக்க ஸ்டோரியை வெளியே சொல்லுங்க, போலீஸ்காரங்க கண்டிப்பா உங்க ஸ்டோரியை வெளியே சொல்ல மாட்டாங்க, உங்களை கிரிமினல் மாதிரியே தான் பார்ப்பாங்க, நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களோட ஸ்டோரியை வெளியே சொல்லுங்க, நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே சமயம் ஒரிஜினல் டாக்டர் கீழே நம்ம லூத்தர் கிட்டையும் டிடெக்டிவ்டையும் வந்து அவரோட காயம் 100% ரெடி ஆயிருச்சு, அவர் இப்போ ஆல் ஃபைன், பட் அவரோட காயம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஹீல் ஆச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அவரோட உடம்புல 3 பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு, அவங்க 3 பேருமே இறந்து போனவங்க, அந்த பிளட்டை இவர் மேபி குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம லூத்தருக்கு இதுக்கு என்ன பேசுறது என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே சமயம் மேல நம்ம ரிப்போர்ட்டர் உங்களுக்காக நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் வேம்பயர் கில்லர்னு சொல்லி உங்க சைடுக்கு ஸ்டோரியை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. நம்ம மைக்கோ தயவு செஞ்சு நீ அமைதியா விடு, எதுவும் பேசாதீன்னு சொல்ல அவளும் கேட்காம அது இதுன்னு பேச டக்குன்னு பார்த்தா நம்ம மைக்கோட மூஞ்சியே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது வேம்பயர் மாதிரி. இதை பார்த்து ரிப்போர்ட்டர் கத்த வெளியிருந்தவங்கள அந்த ரூமுக்குள்ள ஓடி வராங்க. அப்படி வந்த ஒரு டாக்டர் அங்கிருந்து இரும்பை வச்சு குத்தி கொல்ல பின்னாடியே வந்து ஒரு போலீஸ்காரனை புடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா லூத்தர் வந்துடுறான். அவன் ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க பார்த்த லூத்தரும் மைக் ஏன் இப்படி பண்ற, அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த போலீஸ்காரன் பாடியே தூக்கிட்டு வந்து லூத்தரை தள்ளி விட்டு போட்டு மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் சுடுவாங்க. அந்த புல்லட் எல்லாம் அந்த போலீஸ்காரன் பாடியை வச்சே தடுத்துட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். இதை பார்த்து நம்ம லூத்தருக்கும் என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவன் குழப்பத்துக்கு மேல குழப்பத்துக்கு போயிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப போலீஸ்காரங்க எல்லாரும் வலை வீசி நம்ம மைக்கை தேடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து லூத்தரும் நான் என் வீட்டுக்கு போகணும், என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நான் போய் பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம டிடெக்டிவோ நீ எங்கேயும் போக முடியாது, நீ ஒரு கைதி, உன்னை எப்படி நாங்கள் அலோவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் இல்ல, என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் போய் பார்க்கணும், என் பையன் தனியா இருக்கான், என் ஒய்ஃப் தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க, நான் போய் பார்த்து அவங்களை சேஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு டிடெக்டிவோ சரி ஓகே 2 மணி நேரத்தில் நீ போயிட்டு திரும்ப வரணும், அப்படி வரலினா எல்லா கேஸும் உண்மையில்தான் போடுவேன்னு சொல்லி சொல்ல நம்ம லூத்தரோ சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போறான். போற வழியே தன்னோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்ன தவிர வீட்டுக்கு யார் வந்தாலும் கதவு திறக்காத, குறிப்பா மைக் வந்தானா கதவு திறக்காத அப்படின்னு சொல்றான். ஆனா அது வாய்ஸ் மெயில தான் போகுது, ஆப்போசிட்ல இருக்கவங்க போன் அட்டன் பண்ணல. அதே சமயம் நம்ம லூத்தரோட பையன் ஸ்கூல் முடிஞ்சு காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி சவுண்டு கேட்க டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நான் இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருக்கேன், என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட லூத்தரோ சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கோ, யார் வந்தாலும் கதவு திறக்காத, அம்மாவையும் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். நானும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தப்பா அம்மா ஃபோன் பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் டோரை லாக் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட அந்த பையனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் டக்குனு யாரோ கதவை திறந்து உள்ள வர மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம லூத்தர் தான். அது சின்ன பையனும் டக்குன்னு பயந்துடுறான். லூத்தரும் அவனை போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது சரி அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கு தெரியல, நான் ரொம்ப நேரமா கால் பண்றேன் அவங்க எடுக்கல, அதான் சொன்னேன் அப்படிங்கிறப்போ சரி உள்ளதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து வந்து அந்த பையனை அட்டாக் பண்றாங்க. அதை பார்த்த லூத்தரோ டக்குன்னு போய் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு போட்டு அங்கிருந்து ஒரு இரும்பு பேட்டை வச்சு அடிக்கிறான். யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு லேடி வேம்பையர். நம்ம லூத்தருக்கு இது யாரா புதுசா இருக்கா லேடி வேம்பையரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அவ திரும்ப அட்டாக் பண்ண வர தான் கையில வச்சிருந்த இரும்பு பேட்டை வச்சு அடிச்சு கொலை பண்ணிடுறாப்ல. அது இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வருது. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் நம்ம லூத்தரோட ஒய்ஃப் ஜெசி. நம்ம லூத்தருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும் போதே அதே இடத்துக்கு பேக்கப்பா 2 போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. அவங்க உள்ள வந்து பாக்குறப்போ இப்ப ஜெசி வந்து நார்மல் உருவத்தில் தான் இருக்கா, அவளை அடிச்சு நம்ம லூத்தர் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நம்ம லூத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. இப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. பிரித்தனமா இருந்துச்சா, போக போக இந்த சீரிஸ் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னோட முயற்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க. ஓகே கைஸ், பாய்.